Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அவுட்லுக்கில் அதிகமாக பயன்படுத்தப்படாத 5 யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நம்ம பார்க்க போகிறது மென்ஷன்ஸ். நல்லா கவனிங்க, குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம மெயிலை சென்ட் பண்ண போகிறோம். பட் அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சனோட அட்டென்ஷனை நாம் கெட் பண்ணணுங்கிற பட்சத்தில் நாம் அனுப்புகிற அந்த மெசேஜில் அவங்கள மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் அப்படிங்கிற சிம்பிளை நம்ம என்ட்ரு பண்ண கையோட நமக்கு அந்த சஜஷன் டயலாக் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ அதில் யாரை நம்ம மென்ஷன் பண்ண போகிறோமோ அவங்கள நாம் செலக்ட் பண்ணாலே போதும். ஸோ அப்போது மெசேஜில் மென்ஷன் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக டூலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி இன்செர்ட் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஐடிஸை தாராளமாக நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவதாக பார்த்தோம்னா இமெயில் டெம்ப்ளேட்ஸ். நம்ம வேர்ட் எக்ஸல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ டெம்ப்ளேட்டோட வேல்யூ என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம டைமை அதிகமாக பார்த்தீங்கன்னா அதை சேவ் பண்ணும். ஸோ அப்போ அவுட்லுக்லேயும் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு மெயில் உங்களுக்கு தேவையான மெசேஜை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கம்போஸ் பண்ணுங்கள். கம்போஸ் பண்ணிவிட்டு அதை நாம் ஆஸ் அ டெம்ப்ளேட்டாக என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான மெசேஜை கம்போஸ் பண்ண கையோட ஜஸ்ட் நம்ம ஃபைலில் போனோம்னா அங்கே நமக்கு சேவ் ஆஸ் உண்டு. ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணும் போது சேவ் ஆஸ் டைப் இருக்கு இல்லையா, அதை மெசேஜ் ஃபார்மேட்டில் இருந்து OFT அவுட்லுக் டெம்ப்ளேட் ஃபார்மேட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் நேம் கொடுத்தாச்சு, ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நாம் இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஹோம் டேப்லேயே நமக்கு நியூ ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் மோர் ஐட்டம்ஸ் அண்ட் அங்கே நமக்கு சூஸ் ஃபார்ம் இருக்கு இல்லையா. நல்லா கவனிங்க, இங்கே லுக் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் லைப்ரரின்னு இருக்குல்ல, அந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி யூசர் டெம்ப்ளேட்ஸ் இன் ஃபைல் சிஸ்டம், ஜஸ்ட் அதை நம்ம செலக்ட் பண்ண கையோட நம்ம சேவ் பண்ண அந்த டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா உண்டு. அந்த டெம்ப்ளேட்டை நம்ம செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்கன்னா இந்த இன்விடேஷனை உட்காந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு தேவையான குறிப்பிட்ட டேட் அண்ட் டைமை நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம மெசேஜில் என்ன நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அதை தாராளமாக நம்ம சேஞ்ச் பண்ணி நாம் அதை சென்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தோம்னா ட்ராக் அண்ட் ட்ராப். நாம் ரிசீவ் பண்ண ஒரு மெயிலை இன்ஸ்டண்ட்டாக ஆஸ் அப்பாயின்மெண்ட்டாவோ ஈவெண்ட்டாவோ இல்லை ஆஸ் அ டாஸ்க்காவோ நம்ம செட் பண்ணணும், ஷெட்யூல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் அந்த இமெயிலை ட்ராக் பண்ணி அப்பாயின்மெண்ட்டாக ஈவெண்ட்டாக நீங்கள் அதை செட் பண்ணணும் போது கேலண்டரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தேவையான ஷெட்யூல் எல்லாத்தையும் நீங்கள் முடித்து தாராளமாக நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டாஸ்க்காக தான் வேணும்னா ஜஸ்ட் அந்த இமெயிலை ட்ராக் பண்ணி டாஸ்கில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போது அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். தாராளமாக ஆஸ் அ டாஸ்க்காக நீங்கள் இதை செட் பண்ணிக்க முடியும். இல்லை ஒருவேளை அப்பாயின்மெண்ட்டு, டாஸ்க்கு, ஈவெண்ட்டு இல்லை இமெயில் டெம்ப்ளேட்ஸு இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுல இன்னும் உங்களுக்கு சின்னதாக கன்ஃபியூஷன் இருக்குன்னா இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோஸ் இருக்குது. அண்ட் இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இதில் எதெல்லாம் கன்ஃபியூஸ்டாக இருக்கோ, தெரியல, டவுட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் இங்கேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா மெசேஜோட ப்ரீவியூ. நல்லா கவனிங்க, சிலருக்கு ஒரு சில ப்ரைவசி ரீசன்னால் பார்த்தீங்கன்னா மெசேஜ் இந்த மாதிரி ப்ரிவியூ இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சிலருக்கு அது சூட் ஆகாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் வியூ டேப்பில் போனீங்கன்னா அங்கே மெசேஜோட ப்ரிவியூ உண்டு. ஸோ இப்போ எனக்கு தேவை பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் ஒரு மெயில் வந்திருக்குன்னா அந்த மெசேஜ் 3 லைன்ஸ் எனக்கு ப்ரிவியூ வேணும் அப்படிங்கிறது மேக்ஸிமம் நான் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு ஒரு மெயில் என்ன வந்திருக்கு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஒருவேளை சில ப்ரைவசினால் இல்லை சம்டைம்ஸ் ஒரு சில சிச்சுவேஷனால் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடலாம். பட் நீங்கள் ஆஃப்னு கொடுக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் நீங்கள் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும் போது கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட ஃபோல்டருக்கு மட்டுமா இல்லை எல்லா மெயில் பாக்ஸஸ்க்குமே இந்த செட்டிங்கை அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்கும். ஸோ நமக்கு தேவை ஆல் மெயில் பாக்ஸஸ் தான். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போது நமக்கு சென்டரும் சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குமே தவிர உள்ளே இருக்கிற மெசேஜ் பார்த்திங்கன்னா ப்ரிவ்யூ இருக்காது. சிலருக்கு அந்த ரைட் ஹேண்ட் சைட் பேனலே பார்த்திங்கன்னா வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அப்போது அது ரீடிங் பேனில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மாற்றிக்கலாம்.
ஜஸ்ட் நீங்கள் ரீடிங் பேனை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் இல்லை பாட்டம் அப்படி இருக்கும். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப். ரைட் வேணுன்னா ரைட். ஸோ அப்போ உங்களுக்கு எந்த மெசேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மெசேஜ் உங்களுக்கு ப்ரிவ்யூ வரும். சிலருக்கு இந்த ப்ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா தேவை இருக்காது. ஒரு சில ப்ரைவசினால ஜஸ்ட் நீங்கள் அதையும் என்ன பண்ணலாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னா ரீட் அலவுட். ஸோ ஹோம் டேப்பில் நமக்கு ஸ்பீச்சோட குரூப்பில் ரீட் அலவுட் பார்த்திங்கன்னா உண்டு. இது அதிகமாக நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. பட் மல்டி டாஸ்கிங் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஃபீச்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மல்டி டாஸ்க் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் உங்களுக்கு எந்த மெயிலை ரீட் பண்ணணுமோ ஜஸ்ட் நம்ம அந்த மெயிலை செலக்ட் பண்ணிவிட்டு ரீட் கொடுத்தாலே போதும். அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் இதில் உங்களுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸும் ஒரு சில ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை அடுத்த லைனுக்கு போகணும், அடுத்த சென்டென்ஸ் போகணும் அப்படின்னும் போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் செட்டிங்ஸில் பார்த்தோம்னா ரீடிங்கோட ஸ்பீடு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அண்ட் வாய்ஸ் செலெக்ஷன் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தாராளமாக இங்கே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அது ரீட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீடிங் ஸ்பீடு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஒருவேளை இப்போ நம்ம பார்த்த இந்த 5 விஷயத்தில் ஏதாவது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ப்ரீவியஸாக எல்லா அவுட்லுக் வீடியோஸ்க்கான அந்த கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.